வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 39 கோடி ரூபாய் மதிப்பில் அருங்காட்சியகத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்து இரும்பின் தொன்மை என்ற நூலையும் வெளியிடுகிறார். இன்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என வேண்டுகோள். திண்ணையில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசுவது போல் வெட்டி கதை பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு மக்களிடம் பொய் கூறலாமா என்றும் கேள்வி. எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காப்பி பேஸ்ட் அறிக்கையை வெளியிடுவதன் மூலமே எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்டவை என்பது தெரியும் என முதலமைச்சர் சாடல். மக்கள் திட்டங்களுக்கு செய்யும் செலவை வெட்டி செலவு என எடப்பாடி கூறுகிறாரா என்றும் கேள்வி. இதை தெரிஞ்சு தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரபல பத்திரிகைகள் நம்முடைய இணைய பக்கத்துல அவரோட 505 வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மீதமுள்ள 116 வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி. எவ்வளவு? 505. எல்லாம் கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. சிவகங்கையில் முதலமைச்சரை அன்போடு அப்பா என்று அழைத்த மாணவிகள். வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு உசுரே நீதானே என்று நிகழ்ச்சி கொண்ட முதலமைச்சர். ரொம்ப நிறைய பண்றீங்க சார். எங்களுக்காக புதுமை பெண்களிடம் கொண்டு வந்து எங்களோட காலேஜ் ஃபீஸ் ஏதோ எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அதெல்லாம் இங்க வந்து எங்களுக்காக ரொம்ப நிறைய பண்றீங்க. நான் முதல் திட்டம் மூலமா தெரிஞ்சுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். இப்ப நீங்க மசோதால இருந்து நாங்க ரொம்ப பெருமையாவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இனிமே நாங்க வெளியே பாதுகாப்பாக போலாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு. 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக வழங்காமல் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்திப்பு. அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தல். டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக இன்று மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக வரும் என அண்ணாமலை தகவல். அரிட்டாப்பட்டில் சுரங்கம் வராது என்ற உறுதியை பாஜக நிறைவேற்றும் என்றும் திட்டவட்டம். பெரியார் குறித்த தனது பேச்சுக்கான ஆதாரத்தை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் காட்டுவேன் என சீமான் உறுதி. பிரபாகரனுடன் தான் இருக்கும் புகைப்படம் வெட்டி ஒட்டப்பட்டதாக கூறுபவர்கள் அதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா எனவும் கேள்வி. 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்குறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். நீங்கள் வழக்கை போட்டீங்க,
நீங்கள் நிறுத்துவீல்ல, அங்கே சொல்கிறேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இவ்வளோ பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? தமிழர் மரபு கோட்டையை முற்றுகையிடுவது, திராவிட மாடல் வீட்டை முற்றுகையிடுவது, பெரியார் உணர்வாளர்கள் நடத்திய போராட்டம் குறித்து சீமான் விமர்சனம். கடையில் முற்றுகிட்டு போனேன், பக்கத்தில் ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். அப்புறம் நீ என்ன நீ வெட்டுக்கிறேன்? நீ என்ன நீ முற்றுகிடுற? முற்றுகைன்னு வச்சிருக்க. தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. சென்னை நீலாங்கரையில் சீமானின் இல்லத்தில் ஒரு பக்கம் சுட சுட தயாரான பிரியாணி, மறுபக்கம் பாட்டு கச்சேரி. மைக்கில் பாடல்களை பாடி நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் உற்சாகம். இறந்து போனவர்களை வைத்து அரசியல் செய்யும் சீமானுக்கு அதில் என்ன மகிழ்ச்சி கிடைக்கிறது? யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக பெரியார் குறித்து அவதூறாக பேசி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் இறந்த போனவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுவார், இப்போ தந்தை பெரியாரை தொட்டிருக்காரு. இதில் என்ன அவருக்கு மகிழ்ச்சின்னு தெரியல. தொடர்ந்து இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி குறித்த அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு செல்வ பெருந்தகை பதிலடி. அண்ணாமலை இதனை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. விட்டு ஓட இருந்தார்கள்னு பேசுறது இதெல்லாம் ஒரு நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும். 1-2 பேர் தான் அப்படி தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் பார்த்தாங்க, காணாமல் போயிருக்காங்க. இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதில் என்ன ராஜதந்திரம் இருக்கிறது என்பதை செல்வ பெருந்தகை விளக்க வேண்டும். விழுப்புரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டி. என்ன ராஜதந்திரத்தோடு காப்பாற்றியது என்பதை செல்வ பெருந்தகை அவர் கொஞ்சம் விரிவான ஒரு அறிக்கையின் ஊடாக சொன்னார் என்று சொன்னால் அதை குறித்து நாம் வரவேற்கலாமா அல்லது நம்முடைய விமர்சனத்தை முன்வைக்கலாமா என்று. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நான் குறிப்பிட்டு பேசிய ஞானசேகரன் வேறு என சபாநாயகர் அப்பாவும் விளக்கம். நான் குற்றவாளி ஞானசேகரனைத்தான் தம்பி என கூறியதாக சர்ச்சையாக்கிவிட்டதாகவும் பதில். காஞ்சிபுரம் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் முதியவரை ஒருமையில் பேசிய அமைச்சர் கணேசன். மனு அளித்து முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என முறையிட்டதால் ஆத்திரம். கொஞ்சம் எந்த வட்டாட்சியர் கொஞ்சம் இருங்க, கூப்பிடுவோம். என்னம்மா அவருக்கு சீக்கிரம் உடனே கொடுங்க. அடுத்த மாசம் அவருக்கு பணம் கட்டாயம் வரணும். ஒய் யூ ஆர் டிலேயிங்? வாட் இஸ் தி ரீசன்? டெல் மீ. விழுப்புரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் பதவி வழங்க லட்சக்கணக்கில் பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் கடும் எச்சரிக்கை. தெளிவாக சொல்ற, பதவிக்கு யாராவது பணம் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது தஞ்சை மாவட்டத்திற்குட்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் ஆய்வு.
திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் 2ஆம் நாளாக இன்றும் ஆய்வு. ஆய்வு குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி விசாரணை. வேங்கை வயல் தீண்டாமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த விவகாரம். சங்கராபுரம் அடுத்த சேஷசமுத்திரம் மாதவச்சேரி கிராமத்தில் சிபிஐ விசாரணை. ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அதிசய நிகழ்வு வானில் தென்பட்டது. சென்னை பிர்லா கோள் அரங்கத்தில் வரும் 25ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்க்க ஏற்பாடு. காவல்துறை தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலைப்படிக்கட்டில் அமர்ந்து அசைவ உணவு சாப்பிடும் இஸ்லாமியர்கள். புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானதால் சர்ச்சை. துபாயில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 2 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல். 1,13,00,000 மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறையினர் இருவரிடம் விசாரணை. ஈரோடு அருகே தலைமலை வனச்சாலையில் இரவில் ஹாயாக நடந்து சென்ற புலி. வீடியோ வெளியான நிலையில் பொதுமக்களுக்கு வனத்துறை எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசன டோக்கன் இன்று முதல் விநியோகம். அந்தந்த நாளுக்கான தரிசன நேரம் குறிப்பிட்டு வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்களை சுமந்து செல்லும் டோலி சேவை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் வாசவன் அறிவிப்பு. டோலி தொழிலாளர்களின் வருவாழ்வுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் உறுதி. குடிமைப் பணிகளுக்கான தேர்வுக்கு இன்று முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 979 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு மே 25ஆம் தேதி நடைபெறுகிறது. நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் புல்டோசர்களால் அப்புறப்படுத்துவேன். கோவாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி திட்டவட்டம். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பரவலாக மழை. ஏற்கனவே கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் பெய்த மழையினால் மக்கள் சிரமம். கவுகாத்தியில் உள்ள பாசிஸ்தா கோவிலில் ஏற்பட்ட 1,11,111 தீபங்கள். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு 1ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி பக்தர்கள் வழிபாடு. யுக்ரைன் உடனான அபத்தமான போரை உடனே நிறுத்துங்கள் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தார். தான் அப்போது அதிபராக இருந்திருந்தால் ஒருபோதும் போர் தொடங்க விட்டிருக்க மாட்டேன் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வி.
நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிரான வழக்கு. ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்க வேண்டுமென நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாதம்.